அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாயக்கர் காலம், நாயக்கர் காலத்தில் குறவஞ்சி என்கின்ற ஒரு இலக்கியம் தொடர்பாக நம்ம பார்க்க போறோம். இப்போ குறவஞ்சிங்கிறது சாதாரணமான ஒரு இலக்கியம் அல்ல. இன்னும் பலரால் புகழப்படுகின்ற, சான்றோரால் போற்றப்படுகின்ற ஒரு இலக்கியமாக காணப்படுகின்றது. எனவே நம்ம நாயக்கர் காலத்து இலக்கியங்களை நம்ம வறட்சியான இலக்கியம், சில கடினமான இலக்கியம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் வெறுப்பை உமிழ்கின்ற ஒரு இலக்கியம், சரி, அதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத இலக்கியம்னா நம்ம பார்த்தோம். சரியா? ஆனா எல்லா இலக்கியமும் அப்படி சொல்லல. ஆனா அதுலயும் தனித்துவமான இலக்கியங்கள், இலக்கியம் இலக்கியம் செழுமை நிறைந்த இலக்கியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த குறவஞ்சி இலக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கியமாக காணப்படுது. நிறைய காணொளிகள்லாம் இருக்கு, நம்ம அழகாக பார்த்து இன்னைக்கு மிகவும் சுவாரஸ்யமான முறையில் நம்ம இன்றைக்கு படிக்கலாம். சரியா? ஓகே. அந்த அடிப்படையில் அதனால தான் நம்ம அன்றைய கிளாஸ்ல நம்ம நிப்பாட்டணும். இதை நம்ம கொஞ்சம் நல்ல காணொலியோடு இணைச்சு கவிதைகள்லாம் பார்த்து பார்க்கும்போது இன்னும் சுவாரஸ்யம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம இன்றைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். அந்த அடிப்படையில் இப்போ குறவஞ்சி, எனவே முதல்ல விளங்கிக் கொள்வோம். பாருங்க, குறவஞ்சி ஒரு தமிழ் பாடல் நாடக இலக்கிய வடிவமாகும். சரி, அது தமிழ் பாடல் நாடக இலக்கியம், ஒரு ஒரு நாடக சாயலில் அமையக்கூடிய. இப்போ நம்ம முத்தமிழ்னு நம்ம எதை சொல்றோம்? இயல், இசை, நாடகம். சரியா? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். எனவே இது நாடக தமிழோடு இணைந்த ஒரு இலக்கியம். சரியா? இது ஒரு சிற்றிலக்கிய வகையில் ஒன்றாகும். ஏற்கனவே பார்த்தோம், சிற்றிலக்கியம்ங்கிறது ஒரு எனது நாயக்கர் காலத்துல எழுந்த ஒரு முதன்மையான ஒரு விஷயமா காணப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த குறவஞ்சி ரொம்ப முக்கியமான ஒன்றாக காணப்படுது. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் பிள்ளைகள் பாருங்க, ஒரு நாடக தமிழ் ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. நான் விஷயங்கள் சொல்றேன், அதை ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சிறு குறிப்பு வரும்போது இலகுவாக எழுதக்கூடியதா இருக்கும். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் பாருங்க, இதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கும். இதற்குன்னு ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் ஒரு இலக்கணம் இருக்கும். அதை மூலம் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் நம்ம. பாருங்க, பாட்டுடை தலைவன் உலாவர கண்ட தலைவி ஒருத்தி அத்தலைவன் மீது காதல் கொண்டு அவனை அடைய தவிக்கும் நிலையில் குறவர் குலத்தை சார்ந்த பெண்ணொருத்தி அத்தலைவிக்கு குறி கூறி பரிசில் பெறும் செய்திகளை கூறுதலால் குறவஞ்சி என்றும் பெயர் பெற்றது. கவனிங்க, இந்த இடத்துல ஒரு குரத்திங்கிற ஒரு பாத்திரம் வருது. சரியா? குரத்திங்கிற பாத்திரம் முக்கியத்துவம் உடையதாக காணப்படுது. இல்லை என்னன்னு கேட்டா பாருங்க, ஒரு காதல் சார்ந்ததுதான். இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த என்ன சொல்றது, இப்ப சங்க காலத்துல காதல் முழுமையா இருந்துச்சு. சரியா? அடுத்து அந்த காதல் நிலை பல்லவர் காலத்துல என்ன மாறுனுச்சு? உலகியல் காதல் என்ன காதலா மாறுனுச்சு பல்லவர் காலத்துல? தெய்வீக காதல். தெய்வீக தெய்வீக காதல். காதல். ஓகே. பக்தி அப்ப நாயக்கர் காலத்தை நம்ம ஒரு பெயர் கொண்டு நம்ம சொன்னோம், பக்தியோட சம்பந்தப்பட்டு பக்தி நெறி காலம்ங்கிற அடிப்படையில். இதை நம்ம என்ன காலம்னு சொன்னோம்? நாயக்கர் இரண்டாம் பக்தி நெறி காலம். இரண்டாம் பக்தி நெறி காலமா காணப்படுது. எனவே இங்குள்ள இலக்கியங்கள் கூடுதலாக இறைவனோடு சம்பந்தப்பட்டு இறைவனை அடைகின்ற அல்லது இறைவனை புகழுகின்ற ஒரு இலக்கியமாக தான் காணப்பட்டது கூடுதலாக. சரியா? அந்த வகையில பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஒட்டுமொத்தமான குறவஞ்சி இலக்கியம்ங்கிறது இதுதான். இப்போ அதைத்தான் நான் பார்க்குறோம். சரியா? அதுக்கு பிறகு இந்த நாயக்கர் காலத்திலே அந்த குறவஞ்சி எந்த அம்சம் அதாவது எந்த சுச்சுவேஷன் நிகழ்ச்சியை சொல்லுதுங்கிறத நம்ம பிறகு பார்ப்போம். சரி, இப்போ ஒட்டுமொத்தமான குறவஞ்சி இலக்கியத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்க, பாட்டுடை தலைவன் உலாவர கண்ட தலைவி, அதாவது இப்போ அது ஒரு மன்னனா இருக்கலாம். அப்போ இங்கு இறைவன் தான். அடுத்த குற்றால குறவஞ்சியில பார்ப்போம். இங்கு ஒரு பொதுவாக பார்க்கும்போது தலைவன் ஒரு மன்னனோட சம்பந்தப்பட்டது தான் இருக்கும். சரியா? அப்ப இது பொதுவான இலக்கணம் தானே. பாட்டுடை தலைவன் உலாவர கண்ட தலைவி ஒருத்தி அத்தலைவின் மீது காதல் கொண்டு அவனை அடைய தவிக்கும் நிலையில். சரியா? அவர் வாராரு, உலா வாராரு. உலா வரும்போது அவள் மீது எனது காதல் கொள்றார். யாரு? அந்த ஒரு ஒரு தலைவி. அப்ப காதல் கொண்ட அந்த தலைவி அவனை அடையணும் அல்லது பார்க்கணுங்கிற ஒரு நிலையில ஒரு தவிப்பு ஏற்படுது, ஒரு காதல் தவிப்பு. எனவே அந்த இடத்துல குரத்தி ஒருத்தி என்ன செய்யறா? குறி சொல்றான். சரியா? அப்ப குறினா உனக்கு அந்த தலைவன் கிடைப்பான். சரியா? அது உனக்காக பிறந்தவன் அப்படின்னு அந்த குறி கூறுகின்ற ஒரு ஒரு நிகழ்வு அங்க நடைபெறும். அந்த குறி கூறுதலில் நிறைய, அந்த குறி கூறுதல்ல தான் அந்த இலக்கியமே அடங்கியிருக்கு. அதுக்குள்ள நாட்டு வளம், நகர் வளம், மன்னண்ட சிறப்பு எல்லாமே வரும். விளங்குதா? அதுதான் முக்கியமான ஒரு இலக்கணமாக இந்த குறவஞ்சி நம்ம பார்க்கிறோம். பாட்டுடை தலைவன் உலாவர கண்ட தலைவி ஒருத்தி அத்தலைவன் மீது காதல் கொண்டு அவனை அடைய தவிக்கும் நிலையில் குறவர் குலத்தை சார்ந்த ஒரு பெண் ஒருத்தி அத்தலைவிக்கு குறிக்கூறி பரிசில் பெறும் செய்திகளை குறிக்கூறி பரிசில் பெறுற ஒரு செய்திகளை கூறுதலால் குறவஞ்சி என்று பெயர் பெற்றது. யாராவது ஒரு ஆள் வாசிங்க குயிக்கா அந்த பாயிண்ட வாசிங்க. குறவஞ்சி ஒரு தமிழ் பாடல் நாடக இலக்கிய வடிவமாகும். இது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாகும். வாசிங்க அந்த பாயிண்ட். பாட்டுடைத் தலைவன் உலாவரக் கண்ட தலைவி ஒருத்தி அத்தலைவன் மீது காதல் கொண்டு அவனை அடையத் தவிக்கும் நிலையில்
குறவர் குலத்தை சார்ந்த பெண்ணொருத்தி அத்தலைவிக்கு குறிக்கூறி பரிசில் பெறும் செய்திகளை கூறுதலால் குறவஞ்சி என்றும் பெயர் பெற்றது. ஓகே ஓகே, போதும் போதும். அப்ப நம்ம கீழே இப்போ பார்த்து நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்தது பாருங்க, குறவஞ்சி இலக்கியம் பின்னால் குறத்திப்பாட்டுன்னு அழைக்கப்படுது. அப்ப என்னது குறவஞ்சி இலக்கியத்தை இன்னொரு பெயர் கொண்டு அழைத்து என்னன்னு சொல்லுவோம்? குறத்திப்பாட்டு. குறத்திப்பாட்டு. இதெல்லாம் பாயிண்ட் பிளேல், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இது வந்து எனது குறத்திப்பாட்டு அப்படிங்கிற ஒரு வேறு பேர் கொண்டு நம்ம பின்னால அழைக்கிறோம். குறவஞ்சி பாடல் நாடகங்கள் ஆரம்பத்தில் வசதி படைத்தோருக்கு பாடப்பெற்றாலும் அவற்றின் மைய பாத்திரங்கள் நாடோடிகள் அப்ப ஆரம்பத்துல அந்த வசதி படைத்தவர்கள், அவங்களோட வணிகர்கள், அந்த ஒரு ஒரு பெரிய பரம்பரையாக வந்து இருக்கக்கூடியவர்கள், அவர்களை பற்றி தான் பாடிக்கொண்டிருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள பாத்திரங்கள் எதுன்னு கேட்டா அங்குள்ள இது நாடோடிகள். சரி, அங்குள்ள நாடோடிகள்ங்கிறது வந்து எனது சாதாரண ஒரு மக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு 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 விடயம் தான் அங்கே காணப்படுது. சரியா? அதை வந்து அங்கே அங்கே அந்த அந்த நாடோடிகளை வைத்து நாடோடிகள்ங்கிறது யாரு? நாடோடிகள்ங்கிறது யாரு? அதை முதல்ல சொல்லுங்க. ஊர் ஊராக சேர்றவங்க சார். சாதாரண மக்கள். ஆ அதாவது என்ன சொல்ல, அவங்க நிலையான ஒரு இடம் இருக்காது, அவங்க அப்படியே போய்க்கொண்டே இருப்பாங்க. நாடோடிகளா நாடு நாடா போய்கிட்டு இருப்பாங்க, ஊர் ஊரா போய்கிட்டு இருப்பாங்க. எனவே அந்த நாடோடிகள் சாதாரணமானவங்க தான் அந்த பாத்திரமா இருக்கு. அந்த பாத்திரத்தை வைத்து என்ன செய்வாங்க, ஆரம்பத்தில் அந்த வசதி படைத்தவருக்கான ஒரு ஒரு புகழ்ச்சியா அதில் சொல்லப்படுறதா இருந்துச்சு. சரியா? குறவஞ்சியில் பல விதங்கள் உண்டு. அவற்றுள் குறத்தி குறி கூறுவதும் குறவனுடன் பேசி அளவலாவதும் ஆகிய செய்திகள் தலைமை பெற பெற பாடும் குறவஞ்சி பிரபலம். விளங்குதா? இப்போ இந்த இடத்துல வந்து அந்த அந்த உரையாடல். சரி, யார் யாருக்கு உரையாடலாக காணப்படுதுல? குறத்தி குறி கூறுவதும் குறவனுடன் பேசி அளவலாவுறது அப்படின்னு அளவலாவது உரையாடுறது. சரியா? எனவே அதுதான் முக்கியமான விஷயமா காணப்படுது. குறிஞ்சி நிலத்து செய்திகளை குறவஞ்சி வர்ணிக்கும் சேரி வழக்கு முதலில் இதில் இடம்பெறும். அப்போ குறிஞ்சி நிலத்து செய்திகளை குறவஞ்சி வர்ணிக்கிறதோட சேரி விளக்குனா அந்த சாதாரணமாக சேரிப்புறம்னு சொல்லுவோம், தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை நம்ம சொல்றோம். எனவே அந்த நிலம் வந்து ரொம்ப பிரஸ்தாபிக்கப்படுறதா காணப்படுது. சரி, அடுத்து கடைசியாக பாருங்க, நம்ம பார்க்குறோம் குறவஞ்சி பிரபந்த வகைகள். முதல் அதாவது குறவஞ்சி பிரபந்த வகைகள் முதலில் கடவுளரை பாட்டுடைத்தலைவராக கொண்டு பாடப்பெற்று வந்தது. இதற்கு சான்றாக தமிழ் இலக்கியத்தில் பெரும் புகழ் பெற்ற திரு குற்றால குறவஞ்சியை கூறலாம். இது ஏற்கனவே நீங்க ஓயில படிச்சீங்களா இல்லையா? குற்றால குறவஞ்சி பாடல் இலக்கிய தமிழ். படிச்சேன். அப்ப அந்த அந்த அறிவு இருக்கிறனால உங்களுக்கு இலகுவா இருக்கும் அதை விளங்கி கொள்றது. சரியா? ஏன்னா இப்ப நம்ம பார்க்க போறோம் திரு குற்றால குறவஞ்சி. சரி, இப்ப நம்ம பொதுவான இப்ப நம்ம ஒரு குற்றால குறவஞ்சி கேட்டாலும் பிள்ளைகள் நம்ம என்ன சின்ன சின்ன ஒரு அறிமுகத்தை குறவஞ்சிக்கு கொடுத்துட்டு நேரடியாக குற்றால குறவஞ்சிக்கு வந்தா நல்ல அவனுக்கு வந்து குறவஞ்சின் என்னன்னு தெரியுது. அதே போல குற்றால குறவஞ்சின் என்னன்னு தெரியும், ஒரு 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 என்னது அகவயம் தாக்கம் செலுத்தும் போது உங்களுக்கு முழுமையான புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகே, அதன் அடிப்படையில் முதலாவது பாயிண்ட் வாசிங்க. முதலாவது பாயிண்ட் வாசிங்க. சிற்றிலக்கிய வகைகளில் குறவன் குறிப்பிடத்தக்க சிற்றிலக்கிய வகைகளில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக திகழ்வது குறவஞ்சி இலக்கியம். சிற்றிலக்கியத்துக்கு கொண்டு வருவது சிற்றிலக்கிய வகைகளில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக திகழ்வது குறவஞ்சி குறவஞ்சி ஆகும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, இது குற்றால குறவஞ்சி தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப குறவஞ்சி என்பதில் வஞ்சி என்றால் வஞ்சி கொடி போன்ற பெண் என்று பொருள். ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க, நான் அடிக்கடி சொல்வேன். என்னது? என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொல்லி மொழி இல்லை சொல்ல மொழி இல்லையம்மான்னு ஒரு பாட்டுக்கு தானே. அவள் மஞ்சள் நிறத்தவளோ என் நெஞ்சில் நிலைத்தவளோ நான் என்னென்ன சொல்வேனோ நான் இப்படி சொல்வேனோ ஒரு பாட்டு இருக்கா? பிரபுட் பாட்டுன்னு நினைக்கிறேன். சரியா? அந்த மாதிரி இங்கு குறவஞ்சி என்பதில் வஞ்சி என்றால் என்னது? வஞ்சி கொடி போன்ற பெண். அப்ப வஞ்சி கொடிங்கிறது ஒரு மென்மையான ஒரு 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 தண்டு, என்னது அந்த கொடி, அதனால அது கை பட்டாலே உடையக்கூடியது. எனவே அது போல ஒரு மென்மையான ஒரு துடி இடை போல கொடியிடை, அதான் வஞ்சி கொடியிடை. சரியா? குறிஞ்சி என்பதில் வஞ்சி என்றால் வஞ்சி கொடி போன்ற பெண் என்று பொருள். ஒரு சாதாரணமா குறவஞ்சி என்பது குறவர் குலத்தில் பிறந்த வஞ்சி கொடி போன்ற பெண் என பொருளை தருகின்றது. அதுவும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா என்னது? குறவர் குலத்தில் பிறந்த வஞ்சிக்கொடி போன்ற பெண் என பொருளை தருகின்றது. தமிழ்நாட்டில் தென்கோடியில் தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கும் குற்றாலம் எனும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள ஈசரான திருக்குற்றாலநாதரை போற்றி தெய்வக்காதல் பற்றிய கற்பனை அமைத்து பாடப்பெற்ற நூலாகும். இதான் மெயின். இப்பதான் நம்ம குற்றால குறவஞ்சிக்கு வந்திருக்கோம். அதை வாசிங்க பாப்போம், ஒரு ஆள் குயிக்கா. தமிழ்நாட்டின் அதுல இருந்து வாசிங்க. தமிழ்நாட்டின் தென்கோடியில் தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கும் குற்றாலம் எனும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள ஈசரான திருக்குற்றாலநாதரை போற்றி தெய்வக்காதல் பற்றிய கற்பனையை அமைத்து பாடப்பெற்ற நூலாகும். பாட்டு குற்றால நதியில் நம்ம ஒரு பாட்டு ஒன்று இப்போ கிடக்க, ஒரு லேட்டஸ்டா வந்த பாட்டு ஒன்று ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? குற்றாலத்தோடு சம்மந்தப்பட்டு
சரியா? அப்ப தமிழ்நாட்டின் தென்கோடியில் தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கும் குற்றாலம் என்னும் ஊர், முதல்ல குற்றாலம் என்னும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து பிளஸ் அங்குள்ள ஈசரான, அதாவது இறைவன் ஈசரான திரு குற்றாலநாதரை போற்றி தெய்வக்காதல் பற்றிய கற்பனை அமைத்து பாடப்பெற்ற நூல் தான் எனது திரு குற்றால குறவஞ்சி. விளங்குதா? அப்ப திரு குற்றால குறவஞ்சி இசைப்பாடல்களுடன் பாடப்பட்ட நாடக தமிழ் நூல். ஒரு பார்ப்போம், நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். அதில் நல்லா நாடக தமிழ் நல்ல ரைமிங்காக வரும். வாயில் அப்படி அப்படியே நாக்கு சுழண்டு சுழண்டு என்ன செய்யும், அந்த அந்த பாடலை உச்சரிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரைமிங்காக சரி சிறப்பான யாப்புகள் சந்த நயங்கள் காணப்படுகின்ற ஒரு ஒரு இலக்கியமாக தான் திரு குற்றால குறவஞ்சி காணப்படுது. சரியா? ஓகே, அடுத்த பாயிண்ட் வாசிங்க. குறவஞ்சி நாடகம் என்று போற்றப்படும் இந்நூல் வடகரை அரசனான சின்னஞ்சாத் தேவரின் அவைப்புலவராக விளங்கிய திரிகூட ராசப்ப கவிராயர் என்பவரால் இயற்றப்பட்டது. இது ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது என்னது, இது யார் அந்த இயற்றுனது? சரியா? அப்ப குறவஞ்சி நாடகம் என்று போற்றப்படும் இந்நூல் வடகரை அரசனான சின்னஞ்சாத் தேவரின் அவைப்புலவராக விளங்கிய யாரு? திரிகூட ராசப்ப கவிராயர். ஞாபகம் சொன்னது, திரிகூட ராசப்ப கவிராயர் என்பவரால் இயற்றப்பட்டது. சரியா? ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். இவர் எங்க உள்ளவர்? திருநெல்வேலி மாவட்டம் தென்காசிக்கு அருகில் உள்ள மேலகரம் என்னும் ஊரை சேர்ந்தவராக யார் காணப்படுறா? திரிகூட ராசப்ப கவிராயர் காணப்படுறாரு. குறவஞ்சி நாடகத்திற்கான வரையறை செய்யப்பட்ட கதை அமைப்புடன் இந்நூல் விளங்குகிறது. குற்றாலநாதரின் திருவிழா எழுச்சியை குறித்து முன்னரே கட்டியங்காரன் கூறுகிறான். கட்டியங்காரங்கிறது யாரு? கட்டியங்காரங்கிறது யாரு? ஒரு பாத்திரம். கட்டியங்காரன் வேலை என்ன? கூத்தை தொடங்கி வைப்பவர். தொடங்கி வைக்கிறது. அது இல்லாமல் செய்தியை வந்து அப்படியே என்னது தண்டோரா போட்டு என்னது எல்லாத்துக்கும் என்ன செய்யுது, அறிவிக்கிறவராக காணப்படுறார். அப்போ குற்றாலநாதன் திருவிழா எழுச்சியை குறித்து முன்னரே கட்டியங்காரன் கூறுகின்றார், வரப்போறார். அது இந்த ஒரு இதில் என்னது, இந்த புலிகேசி படத்துலாம் ராஜராஜ ராஜமாத்தாண்ட ராஜகுலதிலக்க வேட்டையராஜர் வரார் வரார் வரார்னு சொல்லுவாங்க தானே, அந்த மாதிரியான ஒரு 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 அறிமுகத்தை அவர் கொடுப்பாரு. சரியா? ஓகே. இப்போ குற்றாலநாதரின் திருவிழாக்கான பெண்கள் எழுந்து வரும். அப்போ என்னது, அந்த இடத்துல என்னது, அதை காண்றதுக்கு யார் வரா? இப்போ நம்ம எதுக்கனே குற்றால குறவஞ்சிட்ட இலக்கணம் என்னன்னு பார்த்தோம். இலக்கணம் என்னன்னு பார்த்தோம். மன்னன் அல்லது அரசன் உலா வரும்போது, சொல்லுங்க சொல்லுங்க, அந்த இலக்கணம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்ல. தலைவன் வீதி உலா வரும் பொழுது அவரை கண்டு காதல் கொண்ட பெண் குறத்தி அந்த பெண் வந்து என்ன செய்யறா, அவள் அடையணும் அப்படிங்கிற ஒரு தவிப்போட என்ன செய்யறாள் இருக்கிறாள். அந்த டைம்ல குறத்தி வந்து குறி சொல்ற ஒரு ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்கணும். இதுல வந்து பாருங்க, இதுல யார் உலா வாரது? குற்றாலநாதர் வாரார், இறைவன் வாராரு. அப்ப குற்றாலநாதரின் திருவிழா எழுச்சியை குறித்து முன்னரே கட்டியங்காரன் கூறுகிறான். திருவிழா தொடங்குகிறது. மூவர் தமிழும் நான்மறைகள் முழங்க குற்றாலநாதர் வீதியில் உலா வருகிறார். அந்த மியூசிக்கோட அவர் வாராரு. குற்றாலநாதரின் திருவிழாக்கான பெண்கள் எழுந்து வருகின்றனர். அப்பொழுது பந்து ஆடிக்கொண்டிருந்த வசந்தவள்ளி என்பவளும் திருவிழாக்கான வருகிறாள். யாரவள்? யாரவள்? பந்து ஆடிட்டு வசந்தவள்ளி. போல் விளையாண்டுகிட்டு இருக்காள். வசந்தவள்ளி என்ன செய்யறாள்? வசந்தவள்ளி என்பவளும் திருவிழாக்கான வருகிறாள். ஓகே, பாப்ப என்ன நடக்குதுன்ட்டு. தோழியின் வாயிலாக இறைவனை பற்றி அறிந்த வசந்தவள்ளி இறைவன் மீது காதல் கொண்டு தோழி தூது அனுப்பி பாருங்க. யாருக்கே தூது விடுறான்னு பாருங்க. அது யார் மூலமா தெரியும்? தோழியின் மூலமா தான் தெரிஞ்சு கொள்றான். இப்படி இப்படியா அவர் இப்படி இப்படியான்ட்டு. அதுக்கு பிறகு யார்கிட்ட தூது விடுறாள்? தோழிக்கிட்டே தூது. இறைவனிடம் யார விட்டு யார் போறா தூதுக்கு? தோழி. தோழி. அப்ப தோழியின் வாயிலாக இறைவனை பற்றி அறிந்த வசந்தவள்ளி இறைவன் மீது காதல் கொண்டு தோழியை தூது அனுப்புகிறாள். தோழி வந்து தூதுக்கு போறாள். சரியா? அதுக்கு பிறகு என்ன நடக்குது? நிலை குறி சொல்லும் குரத்தி தெரு. அதே சந்தர்ப்பத்தில் இந்த குறி சொல்ற குரத்தி வர அதே இலக்கணம் தானே. அவ குரத்தி வாராள். தோழி அவளை குறி சொல்ல அழைத்தவுடன் குரப்பெண் தன் நாட்டு மலை வளமும் தொழில் வளமும் சிறப்பாக எடுத்து ஆரம்பத்தில் என்னது, அவள் வந்து முதல்ல அந்த தன் நாட்டின் மலை வளம் தொழில் வளம் எல்லாத்தையும் சொல்றாள். சரியா? பின் வசந்தவள்ளி கையை பார்த்து அவள் குற்றாலநாதர் காதல் கொண்டுள்ள செய்தியையும் குற்றாலநாதரின் புகழ் பற்றியும் எடுத்து சொல்லி வசந்தவள்ளியின் எண்ணம் நிறைவேறும் என்றும் குறி சொல்லி பரிசு பெறுகிறாள். இப்ப பரிசுக்காக என்ன செய்றாள்? கண்ட பொய்யெல்லாம் சொல்றாள். என்னது, என்ன சொல்றார்? கையை பார்த்து என்ன செய்றாள்? சொல்லுங்க. நீ வந்து இப்படி என்ன செய்யற? குற்றாலநாதர் மீது கொண்ட காதல் நிறைவேறும் என்று சொல்றார். நிறைவேறும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அவள் என்ன செய்றாள்? பரிசு வாங்கி அவளுக்கு என்னது குறி வந்து எனது குறி சொல்றது எது இல்லை, குறியா இருப்பாள் அவள் பரிசுல தான். அப்ப இப்படி சொன்னா தானே பரிசு கிடைக்கும். அவள் பரிசு பெறுகிறாள். குரத்தியை கண்ட தலைவன் குரத்தி நடந்ததை சொல்ல இருவரும் திரு குற்றாலநாதரை பாடி இன்பம் அடைகின்றனர். இவ்வாறு கதை முடிகிறது. விளங்குதா? இப்படி இன்பம் அடைகிறாங்க, பாடலை பாடி இன்பம். அப்புறம் முதல்ல ஆரம்பத்தில் எதுல ஸ்டார்ட் ஆகுது? மலை வளம், எனது நாட்டு வளம், தொழில் வளம்லாம் ஆகி அதுக்கு பிறகு இறைவண்ட புகழோட முடியும். சரியா? எடுத்துக்காட்டாக பாடலில் பொதிந்துள்ள தமிழ் சுவையை விளங்கிக் கொள்ள செய்யுளை நோக்குவோமா? அதில் உள்ள பாடல் இதெல்லாம் பாடம் ஈஸியாக இருக்கும். எப்படி?
வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும். பாருங்க வாசிக்கல பாருங்க, நல்லா இருக்கும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், கவன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். தேனருவி துறையெழுப்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். கூணலிலம் பிறைமுடித்த வேணியலங்காரர், குற்றால திரிக்கூட மலையுங்கள் மலையே. அப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கடகடன்னு வாசிக்கணும். ரெடியா? 1 2 3 வாசிங்க. வாசிங்க. வானர் வானரங்கள் வானரங்கள் கனி கனிகொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி கனிகளுக்கு கனிகளுக்கு வானவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பர், கமல சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைவிப்பர். பின்னருவி துறை எழுப்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். பூனல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திருக்கூட மலையங்கள் மலையே. ஓகே, விளங்குதா? ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்துட்டுருவோமா? இந்த பாடலோட சம்மந்தப்பட்டு. ஓகே சார். ஓகே, பாருங்க, இந்த பாடல் தான். ஓகே, ஸ்கிரீன் விளங்குதா? ஓ சார். என்ன ஓ ஸ்கிரீன்? சார் விளங்குது. கவிதை பாருங்க. இப்ப நம்முடைய சொல் வளம் மிகப்பெரியது பாருங்க. பொருள் பாருங்க. ஓகே, ஒரு நாள் வாசிங்க பொருளை. ஆண் குரங்குகள் பல வகையான பழங்களையும் பறித்துக் கொண்டு வந்து கொடுத்து பெண் குரங்குகளோடு கொஞ்சி குழாவிக் கொண்டிருக்கின்றன. அப்போது பெண் குரங்குகள் உண்ணும்போது கீழே விழுகின்ற கனிகளுக்காக எதிர்பார்த்து தேவர்கள் கெஞ்சிக் கொண்டிருப்பர். காட்டிலே வசிக்கின்ற வேடுவர்கள் தம் கண்களால் உற்று நோக்கி அவ்வானவரை கீழே வருமாறு அழைப்பார்கள். வான்வழியாக சென்று கொண்டிருக்கும் சித்தர்கள் அடிக்கடி வந்து உடலை உறுதி செய்யும் மருந்து செடி மூலிகைகளை வளர்ப்பார்கள். தேன் போன்ற இனிமையுடைய அருவிகள் அலைகளை வானலாவ எழுப்புவதனால் அவை வான்வழியாக ஒழுகிக் கொண்டிருக்கின்றன. அதனால் செம்மை மிக்க கதிர்களை வீசுகின்ற சூரியனின் தேர் குதிரைகளின் கால்களும் தேர் சக்கரங்களும் வழுக்கி விட நேரிடுகிறது. இவ்விதம் வளைந்த இளம்பிறை சந்திரனை தம் சடையில் தரித்திருக்கும் அழகினை உடையவரான குற்றாலநாதரின் அத்தகைய வளமுடைய திரிகூட மலைதான் எங்களுடைய மலையாகும். வெரி குட். சரியா விளங்குதா? இப்போ உங்களுக்கு அந்த பொருளை நம்ம என்ன செய்யலாம், சாதாரணமாக விளங்கி கொண்டோம்னா சரி. இந்த பாடலை பாடமாக்கி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்தால் குற்றால குறவஞ்சி வந்தால் ஈஸியாக செஞ்சு போடலாம். கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாருங்க, ஆண் குரங்கள் பல வகையான பழங்களையும் பறித்து கொண்டு வந்து கொடுத்து பெண் குரங்களோட கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கணும். ஓகே, அப்போது பெண் குரங்கள் உண்ணும்போது கீழே விழுகின்ற கனிகளுக்காக எதிர்ப்பார் தேவர்களை கெஞ்சி கொண்டிருப்பார். காட்டிலே வசிக்கின்ற வேடுவர்கள் தம் கண்களால் உற்று நோக்கி அவ்வானவரை கீழே வருமாறு அழைப்பார்கள். வான்வழியாக சென்று கொண்டிருக்கும் சித்தர்கள் அடிக்கடி வந்து உடலை உறுதி செய்யும் மருந்து செடி மூலிகைகளை வளர்ப்பார்கள். தேன் போன்ற இனிமையுடைய அருவிகள் அலைகளை வானலாவ எழுப்புவதனால் அவை வான்வழியாக ஒளி கொண்டு. இதான் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான விஷயம். தேன் போன்ற இனிமையுடைய அருவிகள் அலைகளை வானலாக எழுப்பு. அலை என்ன செய்த வானலாக எழுப்புதான். அப்புறம் இதெல்லாம் உயிர்வினைச்சி அவை வான்வழியாக ஒளி கொண்டிருக்கின்றன. அது வான்வழியாக அந்த என்னது ஒளி கொண்டிருக்க சந்தர்ப்பத்தினால் செம்மிமிக்க கதிரில் வீசுகின்ற சூரியன் தேர்ல போகும். நம்ம படிச்சிருக்கோம் இதிகாச கருத்துக்களை. எனவே சூரியன் தேர் குதிரைகளின் கால்களும் தேர் சக்கரம் வழுக்கி வழுக்கி விழுகின்றதா. எப்படி ஒரு கற்பனை. விதம் வளைந்த இளம்பிறை சந்திரனை தம் சடையில் தரித்திருக்கும் அழகினை உடையவரான திரு குற்றாலநாதின் அத்தகைய வளம் உடைய திரிகூட மலைதான் எங்களுடைய மலை. எனவே இந்த இடத்துல அந்த மலை வளம் சொல்லப்படுது. அதுல ஹைலைட் ஆகக்கூடியவர் யாரு? தலைவன் யாரு? யார் அவர்? சிவபெருமான். விளங்குதா? சிவபெருமான் தான் இங்க சொல்லப்படுது. விளங்குதா? பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஒரு இறைவனோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு குறவஞ்சியாக தான் எது காணப்படுது? திருக்குற்றால இல்லை திருங்கிற ஒரு ஒரு அடையை நம்ம போடுறோம். சரியா? சிறப்பு மிக்கதாக காணப்படுறதுனால திருவாசகம், சரியா, திருப்பாவை, அதே மாதிரி திருக்குற்றால குறவஞ்சி. விளங்குதா? ஓகே, இப்போ அதன் அடிப்படையில் இது ஒரு பாடல் நீங்கள் எடுத்துக்காட்டினா இன்னும் நல்லா. சரி, இன்னொரு பாடல் இருக்கு பாருங்க. பொங்கு கணங்குலை மண்டிய கெண்டை புரண்டாட குழல் மங்குலின் வண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட இனி இங்கு இது கண்டு உலகு எனப்படும் என்று இடை திண்டாட
மலர் பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றிலோ பந்து பயின்றினலே. விளங்குதா? அப்போ பாருங்க, வாட்சி பாருங்களேன். உங்களுக்கு வாசிக்கலாம் சேர்ந்து கடகடன்னு 1 2 3 சொல்லி வாசிங்களேன். அதே ரைமிங்கில் வாசிக்கணும். 1 2 3 வாசிங்க. வாசிங்க 1 2 3. பொங்கு கணம் குலை மண்டிய கெண்டை ம் வாசி. புரண்டு புரண்டா அப்படியா? பாருங்க எவ்வளோ வாச்சேன். சரி வாசிக்காத. இங்கே பாருங்க, இதை கவனிங்க, இதை கவனிங்க. ஓகே, கவனிங்க. குறவஞ்சி பேசுது. பொங்கு கனங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட உடல் மங்குலில் வண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட இனி இங்கிது கண்டு என்படும் என்படும் என்றிடை திண்டாட உயர் பங்கைய மங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்றாள். பந்தாடுறாங்க ஒரு பொண்ணு. அவ கண்ணு மீன் மாதிரி இருக்குதான். அந்த மீன் இந்த காதுல இருக்கக்கூடிய குழை இருக்குல்ல, அதுல வந்து அப்படி பார்த்துட்டு போதான். பொங்கிய பொங்கு கனங்குழை மண்டிய கெண்டை புரண்டு அப்படி எழுதுவாங்க. தமிழ் ருசியானது. அதை கெடுக்கிறவங்களுடைய விரலை நறுக்கணும். தமிழ் எவ்வளவு ருசி. நான் ஏன் தெரியுமா ருசி ருசி ருசின்னு சொல்றேன்? ருசிச்சு பார்த்து சொல்றேங்க. ருசிச்சு பார்த்து சொல்றேன். நான் உருது பேசுறேன் தானே, எனக்கு ஆங்கிலம் சரளமாக பேச தெரியும், எனக்கு அரபி தெரியும், ஆனால் ஹிந்தி தெரியுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் கிடையாதுங்க. தமிழ் மொழி போல் இனிமையானது கிடையாது. தமிழ் போல் இனித்திடுமா? ஓகே பிள்ளைகள், விளங்குனுச்சா? விளங்கியதா? ஓகே. அடுத்து பாருங்க, அதை வாசிங்க. பொருள் வாசிங்க ஒரு ஆள். வசந்தவல்லி காதுகளில் குலை என்கின்ற அணிகலனை அணிந்துள்ளாள். அது அவளுடைய கண்டை மீன் போன்ற கண்களின் மீது புரண்டு புரண்டு ஆடுகின்றது. மேகம் போன்ற கூந்தல் அதிலிருந்து வண்டுகள் கலைந்து செல்கின்றன. அது கண்டு மன்மதனின் வில்லிலிருந்து நானாகிய வண்டுகளும் பறந்து போகின்றன. இதை பார்த்து உலகம் என்ன பாடுபடுமோ என்று இவள் இடை துவண்டு துவண்டு நடுங்குகின்றது. இவ்வாறு திருமகளை போன்ற வசந்தவல்லி பந்து விளையாடுகிறாள் என்கின்றார். ஓகே, அப்ப விளங்கிருச்சா? வசந்தவல்லி காதுகளில் குலை என்ற கொஞ்சம் ரெக்கார்டிங் போடுவோம். ஓகே. வசந்தவல்லி காதுகளில் குலை என்ற அணிகலனை அணிந்துள்ளாள். அது அவளுடைய கெண்டை மீன் போன்ற கண்களில் மீது புரண்டு புரண்டு ஆடுகின்றது. மேகம் போன்ற கூந்தல் அதிலிருந்து வண்டுகள் கலைந்து செல்கின்றன. அது கண்டு மன்மதனின் வில்லிலிருந்து நான் ஆகிய வண்டுகளும் பறந்து போகின்றன. இதை பார்த்து உலகம் என்ன பாடுபடுமோ என்று இவள் இடை துவண்டு துவண்டு என்ன செய்தாம்? நடுங்குகின்றதாம். இவ்வாறு திருமகளை போன்ற வசந்தவல்லி பந்து விளையாடுகிறார் என்று சொல்லப்படுது. வசந்தவல்லி பந்து விளையாடுற விஷயத்த இதுல சொல்ல வருது. விளங்குதா? அப்ப இதுதான் என்னன்னு கேட்டா இந்த பாடல். இந்த பாடலை விளங்கப்படுத்தணுமா பிள்ளைகள்? வாசிக்கையில விளங்குதானே உங்களுக்கு?
வாசிக்கும்போது ஓம் விளங்குது சார். தானே? ஓகே. இப்போ நம்ம செய்யுள் படிக்கல, இலக்கியம் படிச்சுக்கிருக்கோம். அப்போ இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி, ஈஸி அது. விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படி விளங்கப்படுத்தலாம் தான் விளங்கப்படுத்தலாம். அவசியமா? சொல்லுங்க. இல்ல சார் விளங்குது. ஆ இல்ல சார். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறோம். அப்ப குற்றால குறவஞ்சி, குறவஞ்சி, அதுக்கு பிறகு குற்றால குறவஞ்சி. அதுல தெளிவு ஒன்று வந்துச்சா உங்களுக்கு? தெளிவு தானே? வந்தா உங்களால எழுத முடியுமா? மைண்டுக்குள்ள எடுக்கலுமா? ஓம் சார். ஓகே. எனவே அந்த நாயக்கர் காலத்துல எழுந்த இன்னும் ஒரு இலக்கிய வகைதான் திருப்புகழ். சரியா? என்னது? திருப்புகழ். சரியா? அப்ப இந்த திருப்புகழும் சிறுகுறிப்புக்கு வரக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில திருப்புகழும் வந்து அந்த மாதிரி தான் நல்ல ஒரு வசன செழுமை கொண்ட ஒரு இலக்கியமாக தான் பார்க்கப்படுது. இன்னும் வந்து ஒவ்வொரு முருக கோயில்லையும் இந்த எனது திருப்புகழை வந்து ஒலிக்க வைப்பாங்க. அந்த அளவு ஒரு பக்தி நயம் சொட்ட சொட்ட இந்த இது வந்து பாடப்படும். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் பாருங்க திருப்புகழ் வாசிங்க போறான். வாசிங்க ஒரு பாயிண்டா. திருப்புகழ் என்பது முருகக் கடவுள் மீது அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு பக்தி நூலாகும். திருப்புகழில் 1307 இசைப்பாடல்கள் உள்ளன. இதெல்லாம் நீங்க பாடமாக்கணும். எத்தனை அந்த எண்ணிக்கையெல்லாம் நீங்க பாடமாக்கணும். திருப்புகழ் என்பது முருகக்கடல் மீது அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு பக்தி பாடல். அருணகிரிநாதர் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? திருப்புகழில் 1307 இசைப்பாடல்கள் உள்ளன. பாருங்க, இசைப்பாடல்கள். சரியா? அந்த யாப்போட சேர்ந்து அதை இசை கூட்டி அதை சில படிக்கலாம். அடுத்து இவற்றுள் 1088க்கும் மேற்பட்ட சந்த வேறுபாடுகள் உள்ளன என்று கணித்திருக்கிறார்கள். 1088க்கும் மேற்பட்ட சந்த வேறுபாடுகள்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சந்த வேறுபாடுகள் இசை. சரியா? அப்படி கூடி குறைஞ்சு கூடி வெவ்வேறு இசைகள், வெவ்வேறு பண்கள், வெவ்வேறு யாப்புகள் கலந்து பாடப்பட்ட ஒரு இலக்கியமாக காணப்படுது. ஓகே. அடுத்து திருப்புகழை தேவாரம், திருவாசகம் போல் மந்திரமாகவும், நாள்தோறும் இறைவனை போற்றி போற்றி புகழ்பாடும் நூலாகவும், முருகன் மீது பக்தி கொண்டோர் பின்பற்றும் நூலாகவும் கொள்கின்றனர். வெரி குட். சரியா? இந்த இடத்துல முருக பக்தர்கள் யார் இருக்கீங்களா கிளாஸ்ல? ஆம் சார். அப்ப திருப்புகளை கவனிங்க. தேவாரம் திருவாசகம் போல் மந்திரமாகவும் நாள்தோறும் இறைவனை போற்றி புகழ் பாடும் நூலாகவும் முருகன் மீது பக்தி கொண்டோர் பின்பற்றும் நூலாகவும் இது வந்து காணப்படுது. ஓகே. இதெல்லாம் எழுதலாம், எழுதிடலாம். அடுத்து திருப்புகழில் மிகச்சிறந்த சொல்லாட்சி, இசை நுட்பங்கள், கவித்துவம், இலக்கிய நயம், தாள நுட்பம், சந்த பேதம், இனிய ஓசை ஆகியனவை அடங்கியது. திருப்புகழில் மிக சிறந்த சொல்லாட்சி, நல்ல நல்ல அழகான சொல்லாட்சிகள் அதில் இருக்கும். சரியா? இசை நுட்பங்கள், கவித்துவம் இருக்கும், அதுக்குள்ள இலக்கிய நயம் இருக்கும், தாள நுட்பம், சந்த பேதம், இனிய ஓசை ஆகியவை அடங்கியிருக்கு அந்த பாடலுக்குள்ள. எவ்வளவு சிறப்பு பெற்றதாக காணப்படுது. அடுத்து இசையுலகில் லயம் என்னும் தாள வகைகள் நிறைந்த களஞ்சியமாக போற்றப்படுகின்றது. லயம்ங்கிறது என்னது? அந்த அந்த இசை அதுல ஒரு வகை லயத்தோட பாடுங்கன்னா அந்த ராகம். சரியா? இப்ப லயம் என்னும் தாள வகைகள் நிறைந்த களஞ்சியமாக இது போற்றப்படுகின்றது. அத்தனை வகையான வேறுபாடு நிறைந்த இசைப்பாடல்கள் வேறு எங்கும் இல்லை என்று இசையறிஞர்கள் போற்றி அந்த அளவு பிரமிக்கிறாங்க. என்னடா இப்படிப்பட்ட ஒரு இலக்கியம், அதுவும் நாயக்கர் காலத்திலயா அப்படின்னு வியக்கக்கூடிய அளவுல இந்த அருணகிரிநாதன் திருப்புகள் வந்து காணப்படுது. தேவார காலத்திற்கு பிறகு பாடப்பட்ட பக்தி பாடல்கள் மிக புகழ்பெற்று விளங்கி வருபவை திருப்புகள் தான். இன்னும் பாருங்க, இன்னும் 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 அது அழிவே இல்லாமல் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கு. அவர் இயற்றிய கந்தர் அலங்காரம் பாருங்க, அவருடைய பணிகள். கந்தர் அலங்காரம் இருக்கு, கந்தர் அனுபூதி என்பவை பக்தி சுவை நிரம்பியவை. கந்தர் அந்தாதி, வேள்விருத்தம், மயிலிறக்கம், திருவட்பு என்பவை அவருடைய மற்ற நூல்களாகும். இதெல்லாம் பாடம் வச்சு கொள்ளுங்க. அருணகிரிநாதரை வாக்கிட் கருணகிரி என்னன்னு சொல்றாங்க? வாக்கிட் கருணகிரி என்றும் கருணை அருணகிரி என்றும் புலவர்கள் பாடியுள்ளனர். அப்ப வாக்குங்கிறது இந்த சொல். சரியா? தாயுமான தயாபரரும் ஐயா அருணகிரி. அப்ப தாயுமார தயாபரன் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்றாரு, ஐயா அருணகிரி அப்பா, உன்னை போல் மெய்யாக ஒரு சொல் விளம்பினர் யார் என்று வியந்து பாராட்டுகிறார். அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவருடைய அந்த எழுத்து வன்மை, அவருடைய அந்த எனது திருப்புகள். எடுத்துக்காட்டாக திருப்புகள் பாடலை சிலவற்றை நோக்குவோமா? பாருங்க, ஏறுமையில் ஏறி விளை ஆடும் முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறு அடி ஆர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே,
மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே, வள்ளியை மனம்புணர வந்த முகமொன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசல அமர்ந்த பெருமானே. விளங்குதா? அப்ப இது இசையோட கொஞ்சம் பாப்போமா? இந்த என்னத்த கொஞ்சம் இருங்க. வெயிட் 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 கொஞ்சம் இருங்க. ஆ. அந்தம் நயமிக்க ஒரு ஒரு பாடல் தான் என்னது இந்த இவரோட திருப்புகழ். சரி, அதே போல இன்னொரு பாடல் பாருங்க. இதை நம்ம வாசிச்சு பார்த்துருவோம். நம்ம தொடர்ச்சியா வீடியோ போனா நம்ம டைம் போகுது. முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கூறு வித்துவ குறவரு எனவோதும் முக்கட்பர மட்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்தும் மூவர்க்கும் தவறமரும் அடிபேன பத்துத்தலை தத்தக் கணைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. எப்படி இருக்கு பாடல் வரிகள்? வாசிங்க ஒரு ஆள் கடகரன்னு. இதே நான் சொன்ன மாதிரி வாசிங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள் பாப்போம். வாசிங்க. வேகமா வாசிக்கணும். ரெடி? வாசிங்க. வாசிங்க பிள்ளைகள், டைம் போகுது. நிறைய படிக்கிறதுக்கு. முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச் சரவண முந்திக்கொரு வித்து குருபர என ஓதும் முக்கட்பரமட்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்க தருமரும் அடி அடிப்பென பத்து தலை தக்க கணையோடு ஒற்றைக்கிரி மத்தை பெருந்தொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. ஓகே, சரியா? ஓகே. அப்ப அருணகிரிநாதர்ட திருப்புகள் வந்தா செய்ய முடியுமா உங்களுக்கு? சரி. ஓகே, அடுத்து பாருங்க கந்தர் அனுபூதி. சரியா? அதுவும் வந்து யார்ட? அருணகிரிநாதர்டா. சரியா? இப்ப நாதரின் கந்த அனுபூதியும் மிக சிறப்பு வாய்ந்த நூலாகும். இதனை தாயுமான சுவாமிகள் இவர்ட இல்லைன்னா இது தாயுமான சுவாமிகள்ட. சாரி, சரியா? கந்தர் அனுபூதி யார்ட? தாயுமான சுவாமிகள்ட. சரியா? இல்லையே. அருணகிரிநாதர் சார். அதான் அருணகிரிநாதர் தான். அதனை பார்த்தேன். தாயுமான சுவாமி ஏற்றியுள்ளார்னு. அது ஏங்க நான் பாயிண்ட்ஸ் மாறினுச்சுன்னு தெரியல. நாதரின் கந்தர் அனுபூதியும் மிகச்சிறப்பு. அதை கொஞ்சம் வைங்க. சரியா? கீழே உள்ளது பாருங்க. கந்தர் அனுபூதி பெற்று கந்தரது பூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கு நாளென்னலோ என்று சிறப்பித்துள்ளார். சரி 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 சரி. இந்த தாயுமான சுவாமிகள் வந்து என்ன செய்தார்? இப்படி சிறப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா தான் இருக்கும். ஏன்னா சிறப்பித்துள்ளார்னு தான் நான் வந்திருக்கணும். கந்தரது பூதி பெற்று கந்தரது பூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்க நாளின் நாளோ என்று சிறப்பித்துள்ளார். இது கடவுள் வாழ்த்துடன் கலிவிருத்தத்தால் அமைந்த 52 செய்யுள்களை கொண்டதாகும். இதனை பெரியோர் மந்திர நூலாக கொள்வர். ஆறுமுக பெருமானின் அருள் வேண்டுவோர் நாள்தோறும் பாராயணம் செய்து வரும் சிறப்பினை உடையது இந்நூலாகும். சரியா? இது கந்தர் அனுபூதி. சரியா? அவர்கிட்ட தான் யார்ட? அருணகிரிநாதர். இது அந்த இதுல சொன்னது வந்து யாரு? தாயுமான சுவாமிகள் சிறப்பித்துள்ளார்னு வந்துருக்கும். இயற்றியுள்ளார்னு வந்திருக்கு. சரியா? ஓகே. அப்ப விளங்கிடுச்சா? அப்ப அருணகிரிநாதர்ட இலக்கிய பணிகள் அல்லது இலக்கிய சிறப்பு அல்லது அருணகிரிநாதர் அல்லது திருப்புகள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு விஷயங்களா எழுதக்கூடியதா இருக்குமா? 5 புள்ளிகளுக்கு. ஓம் சார். ஓகே, அடுத்த தலைப்புக்கு போமா?
ஓகே. ஓகே சார். அடுத்து தனிப்பாடல்கள். சரி, அப்ப தனிப்பாடல்கள் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு வகைப்பாடு தான் இதுல நாயக்கர் காலத்துல. சரியா? அப்ப தனிப்பாடல் வந்து அதாவது பாருங்க இந்த பாடல்ல நல்ல ஒரு செழுமை வித்து செருக்கு இருக்குது அவங்கட அந்த புலமை வந்து வெளிக்காட்டப்படுதா இல்லையா? நம்ம பார்த்ததுல இவ்வளவு நேரம் பார்த்ததுல ஒரு புலமை வெளிக்காட்டப்படுதா இல்லையா? ஓம் சார், அப்ப வெளிக்காட்டப்படுது. அப்ப பாருங்க புலவர்கள் மன்னர்களோட அனுசரணை இல்லாமலே அவரோட ஆதரவு இல்லாம இவ்வளவு சிறப்பான இலக்கியத்தை அவங்க படைக்கிறாங்க. அதே மன்னரோட ஆதரவு இருந்தா எவ்வளவு சிறப்பா இருந்திருப்பாங்க அந்த இடத்துல. வறுமை நிலை இவங்க யாரு வறுமை நிலையில உழன்றவர்கள் தான் இவங்கெல்லாம். அந்த வறுமை நிலையில் இருந்து கொண்டே என்ன செய்யணும் இலக்கியம் படைச்சிருக்காங்க. சரி, அவங்களும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு பெற்றிருந்தால் இன்னும் சிறப்பான ஒரு ஒரு காலமாக நாயக்கர் காலம் இருந்திருக்கும் இலக்கிய வளர்ச்சியில. சரியா? ஓகே. வாசிங்க பாப்போம் தனிப்பாடல்கள் முதலாவது போயிட்டு வாசிங்க. தனிப்பாடல்கள். புலவர் பெருமக்கள் அவ்வப்போது பாடிய பல வகையான பாடல்கள் தனிப்பாடல்கள் திரட்டு எனும் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன. ஓகே. இத்தனிப்பாடல்கள் ம். தனிப்பாடல்கள். தமிழின் சுவையை முதன்மையாக வைத்துக்கொண்டு தொகுக்கப்பட்டவை. வெரி குட். அடுத்து. சிலேடை, மடக்கு, திரிபு முதலான தமிழ் நடை சுவையோடு கூடியவை. ம். கட்டளை, கலித்துறை, வெண்பா எனும் பாவினங்களை மையமாக வைத்து தொகுக்கப்பட்ட பாடல்களும் இதில் இடம்பெறுகின்றன. ம். பல பொருள் குறித்து பல புலவர்கள் பல காலங்களாக எழுதிய உதிரி பாடல்களின் தொகுப்பு ஆகும். இது என்னன்னு கேட்டா பிள்ளைகள் தனிப்பாடல்ங்கிறதுன்னு கேட்டா இது ஒரு 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 தொடர்நிலை செய்யுள் அல்ல. சரியா? ஒருத்தர்ட பாடல் அப்படியே தொடர்ச்சியா போறது இல்ல. ஒவ்வொருத்தரும் அந்த காலப்பகுதியில அப்பப்ப அங்கங்க எழுதுனதெல்லாம் என்ன செய்யுது தொகுத்து ஒண்ணா போடுறது. வந்து பாருங்க அந்த நிறைய கவிஞர்களோட கவிதைகள்லாம் சேர்த்து ஒரு மஞ்சரியா போடுவாங்க. ஒருத்தர் இருக்காது, நிறைய கவிஞர்களோட ஒண்ணா சேர்த்து போடுறது. அந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் சரியா பல பொருள்களில் பல புலவர்கள் பாடினதை அப்படியே தொகுத்து ஒன்றா போடுறது தான் தனிப்பாடல்கள்னு சொல்கிறது. அப்போ தனிப்பாடல் திரட்டிலிருந்து வரக்கூடிய அந்த தனித்தனி பாடல்கள் தான் நம்ம தனிப்பாடல்கள்னு சொல்கிறோம். இப்போ புலவர் பெருமக்கள் அவ்வப்போது பாடிய பல வகையான பாடல்கள் தனிப்பாடல் திரட்டி என்னும் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன. இத்தனிப்பாடல்கள் தமிழின் சுவையை முதன்மையாக வைத்துக்கொண்டு தொகுக்கப்பட்டவை. சரி, அது எல்லாத்தையும் எடுக்கிறது இல்லை, நல்ல சிறப்பு பொருந்தியதை எடுக்கிறது. அதுக்குள்ள சில எடை மடக்கனை பார்த்தோம். சில எடை மடக்கு திரிபு முதலான தமிழ்நடை சுவையோடு கூடியவையா காணப்படுகின்றது. ரொம்ப முக்கியம் வந்து அந்த சில எடை அணி. சரியா? கட்டளை, கலித்துறை, வெண்பா என்னும் பாவினங்களை மையமாக வைத்து தொகுக்கப்பட்ட பாடல்களும் இதில் இடம்பெறுகின்றன. பல பொருள் குறித்து பல புலவர் பாருங்க பல பொருள் குறித்து பல புலவர்களால் பல காலங்களாக சரியா எழுதிய உதவி பாடல்களின் தொகுப்பு தானது இந்த தனிப்பாடல்கள். பொதுவாக ஒரு என்ன செய்கிறோம் ஒரு 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 விஷயத்தை கொடுக்குறோம். அடுத்துதான் அதுல முக்கியமானவர் தனிப்பாடலில் தனித்துவமானவர் யாருன்னு கேட்டா யாரு? காலமேக புலவர். காலமேக புலவர். சரி, அந்த அளவுக்கு சிறப்பு நீங்க பொருந்தியவர் தான். மடக்கு விளங்கப்படுத்துன்னு சொன்னேன். மடக்கு நான் விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. சரி, இது முடிய நம்ம விளங்கப்படுத்துறேன். சரியா? ஓகே சார். ஓகே. இப்போ இதை நம்ம அந்த ஃப்ளோவே போயிடும். சரியா? அப்போ காலமேக புலவர். அப்போ காலமேக புலவர் வந்து சரியா காலமேக புலவர் வந்து ஒரு என்ன சொல்றது நம்ம சொல்லுவோம் அந்த டபுள் மீனிங் சொல்லுவோம் தானே, ரெட்டை அர்த்தம் தரக்கூடிய விஷயங்கள் அதுல வந்து அதே போல அந்த வசைப்பாடுறது சரியா புகழ்றது மதிகள்றது சரியா அந்த மாதிரியான விஷயங்கள்ல கை தேர்ந்தவா காணப்படுறார். இன்னொன்று அந்த டைம்லேயே அவர் என்னது ஒன் த ஸ்பாட்ல கவிதை பாடுவார். சரியா? அப்ப பாருங்க அதில் தேவியின் அருளினாலே ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் என்னும் 4 வகை கவிதைகளை இது வந்து 4 வகை கவிதை வகைகள். சரியா? கார்மேகத்தை போல பொழிய தொடங்கிய பின்னரே கார்மேகம் எப்படி மழையை தோற்றுவிக்குமோ அதே போல பின்னரே அவருக்கு என்னது காலமேகம் என்ற இழப்பு ஏற்பரை பெற்றார். அவர் அந்த அளவுக்கு அவர் ஒன் த ஸ்பாட் என்ன செய்யறார் கடற்கடனே தேவியின் அருள்னாலே சரஸ்வதி அந்த அருள் நிறைய பெற்றதன் காரணமாக என்ன செய்யறார் அவர் இந்த அளவுக்கு திறமை ஆனவர் ஆயிட்டாரு. அவர் வாயை திறந்தாலே என்னது ஒரு தமிழ் சுவையோடு கூடிய பாடல்கள் தான் வரும் அந்த இடத்துல. அதனால அவருக்கு வந்து காலமேக புலவர்ங்கிற ஒரு பேர் வந்து வந்திருக்கு. எண்ணியவுடன் அதே நேரத்தில் கவி பாடும் திறன்களை ஆசு கவின்னு சொல்வது உண்டு. அப்போ அதே டைம்ல சரி எண்ணியவுடன் யோசிச்சோடனே ஒன் த ஸ்பாட்டில் பாடக்கூடிய வந்து ஆசு கவின்னு சொல்றது. சரியா? தமிழ் இலக்கியத்தில் ஆசு கவிகள் மிகுதியாக பாடி புகழ் பெற்றவர் காலம். அப்போ நிறைய ஆசு கவிகள் பாடி புகழ் பெற்றவர் யாரு? இந்த காலமேக புலவர். அவர் 15ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவராக காணப்படுகின்றார். அவருடைய பாடல்களில் பல கேட்பவர்களுக்கு எளிதில் பொருள் விளங்கக்கூடியவை பல பாடல்கள், ஆனால் ஒன்று அறைய முடியாது ஆற்றலான உணர்ச்சிகளை புலப்படுத்துவை சிலேடை அமைந்த கவிகளும் உண்டு. அப்போ இதுக்குள்ள எல்லாம் கலந்துருக்கு. கஷ்டமான கவிதைகளும் இருக்கு, எளிமையான கவிதைகளும் இருக்கு, சிலேடை அதாவது என்னது இரட்டை அர்த்தம் தரக்கூடிய பாடல்களும் இருக்கு. சரியா? புலவர்களை மதியாமல் செருக்குடன் இருந்த சிலரின் செருக்கு அடக்கும் வகையில் அவர்களை பழித்து பாடிய பாடல்கள் சொன்னேன். புலவர்களை மதிப்பாங்களா அந்த நாயக்கர் காலத்துல? ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருந்துச்சா புலவர்களுக்கு? இல்ல சார். இல்ல. அதனால அப்ப என்ன செய்யறது அந்த டைம்ல வந்து
அப்போ அவங்க புலவர்கள் வறுமையிலே இருந்தாங்க. ரொம்பயும் நம்ம என்ன செய்யாது, ஒரு அதிகார தோரணையோட கதைக்கவே இயலாது. சரி, அங்கே சோறு கிடைக்காது, அப்புறம் அடுத்த வேலை, அதுவும் சிக்கல் இருக்கு. அப்போ அந்த டைம்ல என்னது, அந்த அவர் ஏசுறது, ஆனால் ஏசுறதுக்கு ஏன் இப்படி ஏசுனீங்க அப்படின்னு கேச கேட்டால் என்ன சொல்றது, இல்லை இல்லை அப்படி நான் உங்களை சொல்லலை, இப்படி சொன்னேங்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்கு. சரியா, பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு பாருங்க. அதன் அடிப்படையில் தனிப்பாடல்களிலேயே மக்களின் நெஞ்சில் வாழ்ந்து வருகின்றார். அதன்படியில் ஒரு ஒரு பாடலை பாருங்க கொடுத்துருக்கேன். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் சத்திரத்தில் அத்துமிக்கும் போதில் அரிசி வரும், குத்தி உலையிலிட உலையில் வரும், உலையிலிட ஊரடங்கும், ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட என்ன செய்யுமா, வெள்ளி எழுமா. சரி, என்ன என்ன சொல்லுங்கடா, இவர் சாப்பிட போயிருக்காரு, சாப்பிட போயிட்டு அந்த அன்னதானத்துக்கெல்லாம் போவந்தானே, ஒரு சாப்பாடு போயில நம்ம ரொம்ப பசியாக இருக்கும்போது சாப்பாடு லேட்டாக நமக்கு எப்படி இருக்கும், கடுப்பாகுமோ ஆகாதா? ரொம்ப லேட் ஆகுது, ஒரு 2 மணித்தேல் 3 மணித்தேல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா, இலைய போட்டுட்டு சாப்பாடு ரெடி என்னது காத்துக்கிட்டு இருந்தா நமக்கு ஒரு 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 கோபம் வருமா வராதா? எனவே அந்த கோபத்தை அவர் என்ன சரியா வெளிப்படுத்திருக்காரு. காளமேக புலவர் நாகைப்பட்டினம் காத்தான் வருணாதித்தன் சத்திரத்தில் உணவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. உணவுக்கு எல்லாரும் வாங்க சாப்பிடுவோன்ட்டு. அப்போது அவருக்கு பசி, உணவுக்கு நேரம் ஆயிற்று, சமையலாகி கொண்டிருப்பதாக திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக ஆட்கள் வந்து இலையிட்டு பரிமாறிய போது காலம் தாழ்த்தி உணவு பரிமாறியதை பற்றி நகைச்சுவையோடு அப்ப என்ன கடைசியில சாப்பாடு போடையில பெரிய ஒரு நேரம் ஆயிடுச்சு. சரி, அதன் அடிப்படையில் இந்த சத்திரத்தில் உணவு சமைப்பவர்களுக்கு பொழுது அஸ்தமிக்கும் போதுதான் அரிசி வந்து சேருமா. சரி, அரிசி வந்து சேருது, அதை குத்தி உலையிலிட என்ன செய்யுமா, இடும்போது ஊர் அமைதியாக உறங்கிவிடும். உலையிலிடைய ஊர்லாம் சாப்பிடாம தான் தூங்கிடுவாங்க எல்லாரும். சமைத்த சோற்றை அகப்பையால் எடுத்து இலையில் பரிமாறும் போது எனது பொழுது விடிய தொடங்கி கிழக்கே வெள்ளி முளைக்குமா, விளங்குதா என்று பாடினார். விளங்குதா? இப்போ இந்த மாதிரி எனது நக்கலா பாடுறது விளங்குதா? ஓகே. அதே போல பாருங்க, இந்த மாதிரி இப்போ ஒரு விலங்கு தானே, கத்துங்கடல் சூழ்நாகை காத்தான் சத்திரத்தில் அந்த பாடல் உங்களுக்கு வாசிக்கும் போது விளங்குதா இல்லையா, பொருள் விளங்குற மாதிரி இருக்கா இல்லையா? அத்தை முத அரிசி வரும், குத்தி உலையிட ஊரடங்கும், ஒரு அகப்பே அன்னமிலையிலிட வெள்ளியலும். விளங்குதா இல்லையா? ஆம் விளங்குதானே? சார் விளங்குது. இது இது விளங்குதுன்னு பாருங்க. இது ஒரு ஆள் வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்க, கீழே பாருங்க. வாசிங்க, வாசிக்க மாட்டீங்களா யாரும்? வாசிங்க வாசிங்க, தைரியமான ஆள் தான் நீங்களாம், வாசிங்க. தகரத்துல ஒரு கவிதை, வாசிங்க பிள்ளைகள். தத்தி தாதுதி தாதுதி தத்துதி துத்தி துதைதி துதைதத்தா தாதுதி தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்கப்பா, வாசிப்போம் அப்ப, வாசிங்க. 1 2 3. ரெடி. தத்தித்தா துதி தாதுதி தத்துதி துத்தி துதைதி தாதுதி தித்தாதோ தித்தித்து தாது. சரிங்களா? எப்படி? சரி, ஓகே, கவனிங்க. ஸ்க்ரீன் விளங்குதான்னு பாருங்க, இந்த ஸ்க்ரீன். எந்த ஸ்க்ரீன் விளங்குது இப்ப? இப்ப எது விளங்குன்னு பாருங்க. ஒரு வீடியோ ஸ்க்ரீன் விளங்குதா? ஆம் சார். ஓகே, சரியா? அப்ப அந்த மாதிரி பாடல்களை நீங்க என்ன செய்யலாம், அழகா எழுதிட்டு போகலாம். அப்புறம் தத்தி தாவி பறந்து சென்று பூக்களின் இருக்கும் தேன் துளியாகிய தாதுவை உண்ணுகின்ற வண்டே, ஒரு பூவினுள் உள்ள தேன் துளிகளை உண்ட பின்பு மீண்டும் வேறு ஒரு பூவினுள் சென்று தேன் எடுத்து உண்கிறாய், உனக்கு எந்த பூவினுள் உள்ள தேன் தித்தித்தது? சரியா? பாருங்க, நம்ம பொருள் விளங்குனுச்சு அப்படி குயிக்கா. ஆனா அதுக்குள்ள எப்படி அந்த தகரத்தை வச்சு அந்த இத்தனா தானா அந்த வரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்றார், முழுமையா ஒரு ஒரு கவிதை எழுதுறது வந்து சாதாரணமான விஷயமா யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு வித்துவ செருக்கு இருக்கணும், அதுக்குள்ள எவ்வளவு ஒரு இலக்கிய புலமை இருக்கணும். என்ன விளங்குதா? ஆம் சார் விளங்குது. இன்னும் ஒரு நக்கலான ஒரு 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 கவிதை. அவரோட அந்த காளமேக புலவர் முக்கியமான அந்த நிலத்தில் நாயக்கர் காலத்துல, அதாவது நம்ம அதை கொஞ்சம் ஸ்பெஷலா பார்த்து கொண்டிருக்கோம். சுருக்கவிழ்ந்த சுருக்கவிழ்ந்த அதாவது ஒரு என்னது சொல்றது, ஒரு 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 நக்கலா ஒரு ஒரு பாடல் தான் பார்ப்போம், யாரை சொல்றாருன்னு பார்ப்போம் சுவாரஸ்யத்துக்காக. சுருக்கவிழ்ந்த முன்குடுமி சோழியா, சோற்று புறக்குலர்ந்த வாயா, புலையா, திருக்குடந்தை கோட்டானே, நாயே,
குரங்கே உன்னை இருத்தி போட்டாலே வேலையற்று போய் அப்படின்னு ஒரு 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 மன்னரை பத்தி பாடுற மாதிரி இருக்கனா என்னன்னு பாப்போமா. முடித்து வைத்திருந்த குடுமி அவிழ்ந்து என் இலையில் விழ என் உணவை பாழ்படுத்தி விட்ட சோழ நாட்டு மகனிடா. உணவை நாகரிகமா உண்ண தெரியாமல் வாய் ஓரங்களில் ஒட்டிக்கொள்ள அவை உலர்ந்து காட்சியளிக்கும் இளிமகனே, குடந்தை நகரில் வாழும் கோட்டானே, நாயினும் இழிந்தவனே, வானரமே, உன்னை போய் வேறு வேலை இல்லாமல் பெற்று போட்டாலே ஒருத்தி அப்படின்னு அது யாரையோ கோவப்படுத்துறாரு. என்ன சந்தர்ப்பத்துல அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, முன்னுக்கு இந்த சாப்பிட்டவர் என்ன ஆயிடுச்சு, அவர்கிட்ட குடுமி கலைந்து அவர்கிட்ட இலையில பட்டுருச்சு. சரி, அப்ப இவர் சாப்பாட்டுல பயங்கர பிரியர் போல. முதல்ல சாப்பாடு லேட் ஆகி வந்ததுக்கு என்ன பாடு படிச்சாரு. அதே மாதிரி இதுல என்னது, அந்த முடி, அதாவது அந்த கூந்தல் என்ன செஞ்சிருச்சு அவர்கிட்ட இலையில அல்லது அவர் சாப்பாட்டுல பட்டனால அவருக்கு கோவம் வந்து ஏசிய ஒரு பாடலா காணப்படுது. விளங்குதா? இதெல்லாம் வந்து நல்ல ஞாபகமா இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பாடல்களை செலக்ட் பண்ணி போட்டோம். சரியா? அப்ப தெளிவு தானே பிள்ளைகள்? அப்ப காலமேக புலவர் வரும் பட்சத்துல எழுதக்கூடியதா இருக்குமா? ஆம் சார். ஆம் சார். ஓகே. இலக்கிய பண்புகள் கொடுத்தால் நீங்க இதெல்லாம் போட்டு எழுதலாம். இப்படி இருந்தாரு, இப்படி ஒருத்தர் இருந்தாரு, அருணகிரிநாதர் எழுதலாம். சரி, அப்படி எழுதிட்டு போகலாம். சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறோம் பிள்ளைகள், குமர குருபரர். யாரு? குமர குமரகுருபரர். குருபரர். சரி, பாப்போம் என்ன எழுதியிருக்கான்னு பார்ப்போம். குமர குருபரர் இளமையிலேயே துறவியானவர். சரி, இளமையிலே கவி பாடுவதில் சிறந்து விளங்கியவர். பாருங்க, அவர் துறவியாகவும் இருக்காரு, கவியும் பாடுறாரு. சரியா? மதுரையில் அரசாண்டு வந்த திருமலை நாயக்கரின் வேண்டுகோளின்படி மதுரை கோயிலின் மீனாட்சி அம்மையின் மேல் பிள்ளைத்தமிழ் பாடினார். அப்ப அவர் என்ன செய்யறார், ஒரு ஒரு திருமலை நாயக்கர் தான் என்ன செய்யறாரு, இப்படி பாடுங்க, சரியா, மீனாட்சி அம்மையை பத்தி பிள்ளைத்தமிழ் பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் பாடியிருக்காரு. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்னும் அந்த நூலுக்கு பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் சிறப்பான இடம் உண்டு. என்னது குமரகுருவர் பாடினது, என்ன பிள்ளைத்தமிழ்? மீனாட்சி அம்மை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். பிள்ளைத்தமிழ். சரியா? அதில் உள்ள பாடல்கள் பக்தி சுவையும் இலக்கிய நயமும் இனிய ஓசை சிறப்பும் உடையவை. சரியா? மதுரை என்ற நகரத்தை பற்றி கலம்பக நூலும் பாடினார். யாரு? குமர குருபரர். ஓகே. அடுத்த வாசிங்க, அடுத்த பாயிண்ட் வாசிங்க. வாசிங்க வாசிங்க வாசிங்க. திருவாரூர் பற்றி நான்மணி மாலை என்ற இலக்கியமும், சிதம்பரத்தை பற்றி முன்மணிக்கோவை, செய்யுட்கோவை, சிவகாமி அம்மை இரட்டை மணிமாலை ஆகிய நூல்களையும் இயற்றினார். அவர் இயற்றிய மற்றொரு பிள்ளைத்தமிழ் நூல் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் ஆகும். குறத்தி தெய்வ அருள் பற்றி குறி சொல்லும் முறையில் அமைந்தது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். அவருடைய எந்த நூலிலும் கற்பனை வளம் மிகுந்திருப்பதை காணலாம். இனிய ஓசை நயமும் பொருட்சுவையும் காணப்படும். நீதிகளை சொல்லுவதிலும் தெளிவும் திறனும் உடைய புலவர் என்பதை அவருடைய நீதிநெறி விளக்கம் எனும் நூலின் மூலம் காணலாம். யோசிச்சு பாருங்க, நம்ம நீங்க அந்த பாடமாக்கி இருப்பீங்களா இலக்கியம், சரியா? அது நாயக்கர்கள் இலக்கியத்துல இது அதிகமான இலக்கியம் வந்து யார்ட இலக்கியமா இருக்கு? இதுல எல்லாம் நம்ம தனித்தனியா பாடம். நான்மணி மாலை, சரி, அடுத்து என்ன பார்த்தோம், மும்மணிக்கோவை, செய்யுட்கோவை, சிவகாமி அம்மை இரட்டை மணிமாலை, சிவகாமி அம்மை இரட்டை மணிமாலை. அடுத்து என்னது, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், சரியா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். சரி, இதெல்லாம் என்னது, இவருடைய இலக்கியம் நிறைய இருக்கு. அதுல குமரகுருபரும் சளைத்தவர் அல்ல. அவருடைய எந்த நூலிலும் கற்பனை வளமும் வளம் மிகுந்திருப்பதை காணலாம். இனிய ஓசை நயமும் பொருட்சுவையும் காணப்படும். இது சாதாரணமாக சொல்றதுனே. நீதிகளை சொல்வதிலும் தெளிவும் திறனும் உடைய புலவர் என்பதை அவருடைய நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் மூலம் காணலாம். பாருங்க, நீரில் குமிழி இளம் நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுத்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை நவரங்கால் என்ன வலுத்தாதது எம்பிரான் மன்று அப்படின்ட்டு ஒரு 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 செய்யுள். என்ன சொல்லுது ஆசிங்கரால்? என்ன சொல்லுது? வாசிங்கரான். இளமை நீரில் தோன்றும் குமிழி போன்றது. நீரில் எழும் அலைகள் போன்றது செல்வம். உடம்போ நீரில் எழுதப்படும் எழுத்து போன்றது. ஆகவே நம்மவர்களே, என் சிவனுடைய அம்பலத்தை வணங்காமல் இருப்பது ஏன்? பாருங்க, இது பக்தினா என்னது, அதான் சொல்ற தத்துவம். நீதி, இளமை நீரில் தோன்றும் குமிழி போன்றது. குமிழி எவ்வளவு நேரம் இருக்கும்? இளமை எவ்வளவு நேரம் இருக்கும்? குமிழி, நீர் குமிழி கொஞ்ச நேரம் தான். அந்த மாதிரி ஒரு இளமை கொஞ்ச காலம் தான். சரியா? ஓகே. நீரில் எழும் அலைகள் போன்றது என்னவா? ஏன் அப்படி அலைகளுக்கு சொல்றாங்க? நீரில் எழும் அலைகளுக்கு ஏன் சொல்றாங்க?
நிலையாக இருக்காது. போகும் வரும் போகும் வரும், காசு வரும் போகும் வரும் போகும், இப்படி இருக்கும். உடம்போ நீரில் எழுதப்படும் எழுத்து போன்றது. அப்படின்னா ஏன் அதை உடம்பை எழுத்துக்கு சொல்றாங்க? நீர்ல எழுதுனா அழிஞ்சிருமா? இருக்காது சார். இருக்காது, எழுதும் போதே அழிஞ்சிரும். சரி, அப்ப உடம்பும் என்னது? நிலையற்றது. கொஞ்சம் மூச்சு போனா அவ்வளவுதான், அதுக்காகிட்ட நாற்றம் எடுத்துரும் உடம்பு. ஆகவே நம்மவர்களே இப்படி நிலையில்லாத உலகம், நிலையில்லாத உடம்பு, நிலையில்லாத உயிர், நிலையில்லாத இளமை. எனவே நீ என்ன செய்யணும்? இருக்கிற காலத்துல சிவனுடைய அம்பலத்தை வணங்காம இருப்பது ஏன்? சிவனுடைய அம்பலம், அவன் திருக்கோயிலை நீ வணங்காம இருக்கிறது ஏன் அப்படின்ட்டு அவர் சொல்றார். விளங்குதா? அப்ப அதனால குமரகுருபரனும் ஒரு சிவபக்தனாக காணப்படுறார். விளங்குதோ? அப்ப அதுவும் உங்களுக்கு தெளிவுன்னு நினைக்கிறேன். தெளிவா? ஓம் சார். ஓகே ஓகே பிள்ளைகள், அப்ப நம்ம சின்ன ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் இலக்கியம் தான் இருக்கு, பாப்போமா? ஓகே சார். ஓகே, சுவாரஸ்யமாக ஓகே கொஞ்சம் சார். தான் இருக்கு, இந்த காலம் முடியறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கு. அஹ், ஓ, அப்ப பாப்போம். ஒரு 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 நான் நினைக்கிறேன் கணக்கா ஒரு 8 மணிக்கு தூங்குவோமா? 8 மணில, ஆமா 8 மணிக்கு தூங்குவோம், ஒரு 13 நிமிஷம். பிரச்சனை இல்லையா? ஓகே சார். ஓகே ஓகே பிள்ளைகள், அப்ப நம்ம சந்திப்போம். இன்ட்ரெஸ்டா இருக்கா கிளாஸ்? ஓம் சார். ஓகே, அப்ப சின்ன ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு வாங்க. தொடர்ச்சியாக படிச்சுட்டு ஐரோப்பியர்களுக்கு நம்ம போக போறோம். சரியா? ஓகே.